வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருக்கும் பிடிச்ச vlog சேனல் இல்லைன்னா எல்லாருக்கும் பிடிச்ச யூடியூபர்னு நிறைய பேர் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சித்து vlogs தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ விட்டிருந்தாரு. அது விட்டதுல இருந்து மீம் பேஜஸ் வந்து அவரை வச்சு செய்றாங்க. நியூஸ் சேனல்ஸும் என்னடா இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் நியூஸை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் யூடியூபர்களில் பிரபலமான விஜய் சித்துவை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அப்படி அவர் என்ன பண்ணாருன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணது கரெக்டாக தப்பான்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் விஜய் சித்து vlogs ஃபேன்ஸ், உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, என்னடா இவன் விஜய் சித்து vlogsஸை வச்சு கண்டென்ட் மில்க் பண்ணுறான்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்புறமேட்டா நீங்கள் யோசிங்க. பாதிலே பார்த்துட்டு இவன் பண்ணுறது தப்புன்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு போயிடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் எப்பயோ பிளான் பண்ணி வச்சிருந்து எங்களோட நேரமாக என்னன்னு தெரியல, இப்போ போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி விஜய் சித்து vlogsஸை பற்றி ஒரு வீடியோ போடணுன்ட்டு நாங்கள் சேனல் டிசைட் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. நாங்கள் ஆனால் கண்டென்ட் மில்க் பண்ணணும்னு நினைக்கல. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்னன்னா, கிரிட்டிசிசம் வாசஸ் ஹேட்டர்ஸ். ஹேட்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதுலேருந்து ஒரு நொட்டையை கண்டுபிடிச்சிட்டு இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை எப்படா புல் டவுன் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 1000 விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ண 1000மே தப்புன்னு சொல்கிற மாதிரி உங்களை புல் டவுன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தான் ஹேட்டர்ஸ். கிரிட்டிசைசம் பண்ணுறவங்க யாருன்னா, உங்களோட ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா உங்களை புதுசாக பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். பார்க்குறப்போ அதில் ஏதோ ஒன்று தப்புன்னு இருக்குதா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை சொல்கிறவங்க தான் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க. இதுதான் ஹேட்டர்ஸ்க்கும் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ விஜய் சித்து vlogsக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஹேட்டும் பண்ணுறாங்க, கிரிட்டிசிசமும் வைக்கிறாங்க. ஆனால் அது ஓவரால் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, எல்லாரும் விஜய் சித்து vlogsஸை ஹேட் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு சொன்னாலே விஜய் சித்து vlogs ஹேட்டர்ரா அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை சொல்லிட்டு நம்ம என்ன இஷ்யூன்றதுக்குள்ளே போகலான்ட்டு தான் ஆசைப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆக்சுவல் இஷ்யூ. இப்போ விஜய் சித்து vlogsல நிக்கல் குந்தல், அதாவது உட்கார்றப்போ நான் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு குந்தல்னு சொல்லிட்டு உட்காரணும், குந்தல் சொல்லனா குத்துவாங்க, நிற்கிறப்போ நிக்கல்னு சொல்லணும் இல்லைன்னா குத்துவாங்க. அந்த விளையாட்டை விஜய் சித்து vlogs கற்றுக் கொடுத்துட்டு அது கேம் ப்ளே பண்ணுறது தான் அந்த வீடியோவில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு பிரகதீஷ்னு ஒருத்தவரை வச்சு மெரின்னு இடுப்பில் எட்டி உதச்சிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப பார்க்கவே ஐயோ என்னடா இது இப்படி அடிக்கிறாருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ நான் தனியாக பண்ணி அந்த வீடியோவில் பார்த்துருந்தாலுமே சொல்லியிருப்பேன். என்னன்னா, மேன் ஹேண்டலிங் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதை வெளியில் பப்ளிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அது ஏன்னா அது தப்பான எக்ஸாம்பிளாக போயிடும். அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதே தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு போல். அதை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா, மீம் பேஜஸ்லாம் வந்துட்டு மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக், இன்னும் இவர் இப்படி அடிக்கிறாரு, ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படா அடிக்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தவங்களும் தனியாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் கிரிட்டிசிசமும் வச்சாங்க. இதுதான் ஆக்சுவல் இஷ்யூ நடந்துச்சு. நம்மளோட தேர்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் இட் ஸ்டார்டட். இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுக்கு தெரிஞ்சு இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இது இப்போ ஸ்டார்ட் ஆகலை. இது அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதான். ஆனால் அது யாருமே கண்டுக்கல. என்னன்னா, நம்ம பிபி சூரியெலாம் இருக்கிறப்பயே சூரிக்கெலாம் செம்ம அடி விழும். காரில் ஒரு டைம் போகிறப்போ வச்சு ஒரு ஏற்றுவார், சூரிய துடிச்சு போயிடுவார். அந்த மாதிரி அடிக்கிறது அவர் எப்போதுலேருந்தோ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அதை இப்போ யாருமே அட்ரஸ் பண்ணல. ப்ளஸ் அவரோட சேனலில் வந்துட்டு ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு என்னென்னா ட்ரிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார். குடிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோவில் பேசியிருப்பார். அந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறப்போ ஒய்ஃபுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி, ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மட்டும் குடிக்க விட்டா என்ன, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ தான் சேர்ந்து குடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டார். அதோட பின்விளைவு என்னன்னு தெரியாமல் அவர் பண்ணிட்டார். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட சேனல்ல ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் வேர்ட்ஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து இப்போ
ஸ்டார்ட் ஆன விஷயம் கிடையாது, அவர் சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னுமே ஒரு சிலவங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் ஒரு விஷயமாடா, அடிச்சு விளையாடுறதுலாம் ஒரு விஷயமாடான்னு தோணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் விஜய் சித்து விலாக்ஸ் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கேஷுவலாக என்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து பண்ணுறோம், அதுதான் எங்களோட கண்டென்ட்டாக இருக்குது. அடித்து விளையாடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசிப்பாங்க, குடியை பற்றி பேசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருந்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிச்சுக்கிறது இருக்கும், சண்டை போடுறது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நான் இப்போ ஒரு லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு அடிக்கிறதையும், ஒய்ஃப் என்ன அடிக்கிறதையும், நாங்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறதையும் லாகாக எடுத்து போட்டால் அது கரெக்டாக தப்பா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இதுவும் ஒன்னாடான்னு கேட்டால் எல்லா சினாரியும் ஒன்று தான். ஒரு விஷயம் சொசைட்டிக்கு பேடாக எக்ஸாம்பிளாக போகுதுன்னா அந்த விஷயம் தப்பு தான்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் இந்த எக்ஸாம்பிளுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லலாம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீம் பேஜஸ் வர்சஸ் விஜய் சித்து விலாக்ஸ். ஆக்சுவலாக நான் விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்க ஆரம்பித்ததே நான் மீம் பேஜை பார்த்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். இதோ பாரா என் ஸ்ட்ரெஸ்ஸை போக்க வந்துட்டான்னு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அப்படி என்ன ஸ்ட்ரெஸ்ஸை போக்குது, போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடித்த கிளிப்பை எடுத்துகிட்டு போட்டு விஜய் சித்து விலாக்ஸ் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல, இது வந்து இன்ஹியூமனாக இருக்குது, ரொம்ப அப்யூசிவான ஆக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. அது போட்டதை பார்த்துட்டு விஜய் சித்து விலாக்ஸ் சைட்லேருந்து அவங்க பேஜுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. போகிற நிறைய பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸும் சரி வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஸ்ட்ரைக் கொடுத்தோடனே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நிறைய சேனலும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எடுத்து விட்டுருங்க. அது அவர் காப்பிரைட் கிளைம் கொடுத்தது எனக்கு ஏதோ தப்பாக தான் படுது. ஏன்னா பாசிட்டிவாக பேசுகிறப்போ இதே சேனல் தான் உங்களை பற்றி பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. இதே சேனல் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது அதை சொல்கிறப்போ அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு சிலவங்க ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. அந்த ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணவங்கள ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. வாண்டடாக எப்படா நான் அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில மீம் பார்த்தேன். இந்த காலத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க தான் மீம் போட்டிருந்தாங்க. ஏன் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுன்றத இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு இஷ்யூ நடந்துச்சு, டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. நம்மள எவ்வளோ நாளா இல்ல எவ்வளோ வருஷமா அவங்க இது ஆடுன்னு தெரியாத மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் வந்துட்டு சிட் ஃப்ரீக்வன்சின்றவங்க அதை கொண்டு வரலன்னா கடைசி வரைக்குமே நமக்கு தெரியாம தான் போயிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை அதை அட்ரஸ் பண்றப்ப தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ. செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்துட்டு எந்த அளவுக்கு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பண்ணும் போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணுன்றதுக்கு ஒரு கட்டாயம் அங்க இருந்தே ஆகுது. மூணாவது விஷயம் என்னன்னா, ஜேகேன்னு ஒரு யூடியூபர் இருந்தார். அவரோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவரோட வீடியோ வந்துட்டு நிறைய ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்கும். அது வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தப்பாக இருக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறப்போ அவர் அதை மாற்றிக்கிட்டாரு. லைக் ஹர்திக் பாண்டியா வீடியோவில் வந்து அவர் ரொம்ப அப்யூசிவாக பேசியிருப்பார் ஹர்திக் பாண்டியாவை. இது நீங்கள் ரொம்ப தப்பாக பேசியிருக்கீங்கன்னு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான அப்பாலஜியும் சொன்னார். ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ அதை அவங்களுக்கு நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணாதான் அது அவங்களுக்கு புரிய வரும். சொல்லாமலே விட்டோம்னா அது கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கும். இந்த நிக்கல் குந்தல் வீடியோக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு வீடியோ நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாவே அவர் அடிக்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து கொஞ்சம் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ நிக்கல் குந்தல் வீடியோவில் பார்க்குறப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா நாச் ஆச்சு. இப்பயும் நம்ம ஸ்டார்ட் ஆகலாம், அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நாச் போயிட்டே தான் இருக்கும். இந்த சேனலில் மட்டும் இல்லாமல் இவரை பார்த்துட்டு நம்ம அடிச்சா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் போலேன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கலாம் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சிலவங்களுக்கு மென்டாலிட்டி ஆகிடும். ஏன்னா நீங்கள் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் வச்சிருக்காரு. ஸோ we have to address this. யார் வந்து இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க நமக்கே தெரியாது. இது ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி இன்னொரு ரீசன் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ வந்துட்டு, இப்போ நிறைய பேர் பார்த்துப்பீங்க, பெட்டிங் ஆப்ஸ்லாம் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் வருது, நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்றானுங்க. அவங்களுக்கு அது மூலியமா காசு வரும், ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டு அந்த ஆப் பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறப்போ அது உங்களுக்கு புரிய வரும். அது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்னு புரிய வரும். ஏதோ கலர் கெஸ்ஸிங் ஆப்போ ஏதோ ஒன்று இருக்கு, அதை ப்ரமோட் பண்றாங்க. அது உள்ள போயிட்டு நிறைய பேர் காசு போட்டு ஏமாந்து சூசைட்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டா இப்பெல்லாம் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாம போனோம்னா அது மட்டும் போயிட்டே தான் இருக்கும். இதை யாராவது தட்டி கேட்கறப்ப தான் அந்த ஒரு சில இஷ்யூலாம் நமக்கு ஸ்டாப் ஆகும். ஆக்சுவலா விஜய் சித்து விலாக்ஸ் வந்து என்ன சொல்றது, மற்றவங்க சூசைட் பண்ணிக்க வைக்கிற அளவுக்கு அந்த லெவலுக்குலாம் நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதுன்றதுக்காக தான் நம்ம இதை எடுத்து சொல்றோமே தவிர அவர் மேல வந்து தப்பான அபிப்பிராயத்தில் எதுவுமே சொல்லலை. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணதால என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த வீடியோல போயிட்டு அந்த ரொம்ப அடிக்கிற பார்ட்டை அவங்களே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. தட் ஃபீல்ஸ் லைக் அவங்க அதுக்கு ரெக்ரெட் பண்றாங்கன்ட்டு ஒரு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்ன
என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சித்து vlogsே தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னு சொன்னேன். அதாவது ஹஸ்பண்ட் எல்லாம் குடிக்க விடுங்கன்ற மாதிரி அவர் சொன்னாருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா அது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டதுக்கு அப்புறமேட்டா அவர் இப்ப ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு குடியை பத்தி பேசினாலே குடி நாட்டுக்கும் வீடுக்கும் கேடு அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. அப்ப அந்த 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த பழக்கத்துல இருக்கவங்க இவர் சொல்றாருப்பா அதனாலவாவது கொஞ்சம் குறைச்சிக்கவாவது நினைப்பாங்க. இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா தான் போகும். ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு ஒரு நீங்க அடிக்காதீங்க, அது அடிக்கிறது நம்ம வீடியோவா போட்டு காட்டுறது தப்பா ஒரு சிலவங்களுக்கு போகணும்னு சொல்றது, ஒரு சிலவங்க பாக்குறப்போ ஆமாப்பா இது நம்ம அடிச்சுலாம் இது பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ கண்டிப்பா விஜய் சித்து vlogs அதை கண்டிப்பா திருத்தி பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கட் பண்றப்பே தெரிஞ்சிச்சு தே ஆர் ரெடி டு சேஞ்ச். அது வந்து கிளியராகவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவில் வந்து பேட் வேர்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப பெருசாக பேட் வேர்ட்ஸ் வரது இல்லை, அதையுமே மியூட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க, எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணதுக்கு ரீசனுமே அதே தான். குழந்தைங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்கிற பையனை அடிச்சு ஏதாவது பண்ணிட்டு அதான் அவரே அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை அட்ரஸ் பண்ணுறது. அடிக்கிறது தப்புன்றது இந்த வீடியோ மூலமாக நாங்களும் ஒரு கிரிட்டிசிசமாக வைக்கிறோம். அவ்வளோதான். இந்த செக்மெண்ட் என்னன்னா எனக்கு ஏன் விஜய் சித்து vlogsஸை ரொம்ப பிடிக்கும்ட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னடா இவன் சிங்க் பண்ண போகிறான் இப்போ அப்படிலாம் நினைக்காதீங்க. நானுமே விஜய் சித்து vlogsஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். நானுமே ஃபேன் தான். அந்த நான் சொன்ன அந்த ஒரு சில விஷயத்தை தவிர அவர்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரியே இருக்காது. அப்படியே நேச்சுரலாக எல்லாருக்கூடையும் பழகிற மாதிரி தான் இருக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அவுட்டிங் போகிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போன ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ எக்ஸாம்பிளாக இருக்குன்னு பாருங்க. ரிலீஜன் அவங்க இதில் பார்க்கவே மாட்டாங்க, கேஸ்ட்ன்ற ஒரு விஷயமே பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது. இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக போகுதுல. அதே மாதிரி தான் நீங்கள் கெட்ட விஷயம் பண்ணுறப்ப அது பேடாக போய்டுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணோம். மற்றபடி உங்கள் மேலே ஹேட்டு அந்த மாதிரி ஒன்று கூட கிடையாது. நான் ஜஸ்ட் கிரிட்டிசிசம் தான் வைக்கிறேன். அதுதான் ஒரு சில பேர் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் மாற்றிக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்றது எங்களோட கருத்து. மற்றபடி எங்களுக்கு ரொம்ப விஜய் சித்து vlogsஸை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லிக்க விரும்புகிறோன்னா, ஆடியன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அவங்களோட இவ்வளோ வருஷத்தோட ட்ரீம் படத்தில் நடிக்கணும், ஒரு பெரிய படத்தில் வரணும், அது இப்போ நிறைவேற போகுது. டிராகன்ற படம் வரப்போகுது. அது நடக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பேர் கிடைச்சி ஒரு மாதிரி ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். அவர் இப்போ தப்பு ரியலைஸ் பண்ணிட்டாருன்னா அதை விட்டுட்டு நம்ம அடுத்து அவர் வரப்போகிற படத்தை கொண்டாடலான்ட்டு தான் எங்களோட கருத்து. கண்டிப்பாக அவர் இன்னும் நல்லா வளரணும், அதுதான் எங்களோட ஆசையும். உங்களுக்கு நான் பேசுறதுல ஏதாவது தப்பாக தோணி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அவர் பண்ணது தப்பு தான், இல்லை அவர் பண்ணது தப்பே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இது யாரை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். நான் ஏதாவது கரெக்டாக சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் யாரையாவது பற்றி பேசுகிறப்போ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ ப்ராப்பராக பண்ணுவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். Bye.